மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்பவான். நான் கண்டுமணி லவகுசராசா. குறிப்பாக இலங்கையிலேயே வடக்கு கிழக்கு மாகாணம் மற்றும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எதிர்நோக்குகின்ற உரிமை ரீதியாக அல்லது தேவை ரீதியான பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாக நாங்கள் கடந்த 4 தடவைகள் இந்த கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு 3 தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே வடக்கு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள், சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள், அதே நேரம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள், அதே நேரம் சிவில் அமைப்புக்கின்ற பிரதிநிதிகள், நாங்கள் இந்த 3 நாளும் நாங்கள் ஒன்று கூடியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஒன்று கூடலானது குறிப்பாக இந்த இலங்கையில இருக்கக்கூடிய அனைத்து தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனை தொடர்பான ஒரு கலந்துரையாடலாகத்தான் இது இருக்கிறது. இந்த கலந்துரையாடலானது 4 தடவைகள், குறிப்பாக நீர்கொழும்பு, திருகோணமலை, மன்னார், இறுதியாக இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கலந்துரையாடலை ஏற்படுத்தியிருக்கிறோம். முக்கியமாக இந்த கலந்துரையாடலில் பேசப்படுகின்ற விடயங்கள் இந்த நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு மற்றும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக எமது இந்த மூவின மக்களின் வளங்கள் திட்டமிட்ட வகையில் அபகரிக்கப்படுகிறது, சுவீகரிக்கப்படுகிறது. அதே போல் குறிப்பாக இந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் பல வகையிலையும் ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் அல்லது இந்த இலங்கையிலேயே இடம்பெற்ற தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு இன்று வரைக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலையில் அதற்கான குரலாக கூட ஒரு வடக்கு கிழக்கு தாண்டி தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை கோரி நிற்கிறார்கள். அத்துடன் குறிப்பாக இந்த 3 விடயங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடக வலையமைப்பை நாங்கள் இந்த இலங்கை முழுவதும் நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு தென்னிலங்கை மக்கள் உரையாடல்கள் ஊடாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட வள அபகரிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சிவில் அமைப்பு கண்ட பிரதிநிதிகள், பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற அரச ஏனைய பொறிமுறைகளால் தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை இந்த ஊடக சந்திப்பினூடாக வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தலின் ஊடாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கான தீர்வு மிக விரைவில் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் இந்த இலங்கை அரசாங்கத்தையும் இது சார்ந்த அனைத்து தரப்பினரையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆகவே இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக எங்கட மக்களின் இந்த பிரச்சனை வெளிவருகின்ற சந்தர்ப்பில் தேசியமும் சர்வதேசமும் இணைந்து இந்த மக்களுக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வினயமாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி. நான் கண்டுமணி லவகுசராசா, சொந்த இடம் திருகோணமலை, அகம் மனிதாயமான வள நிலையத்தில் நான் ஒரு பணிப்பாளராக இருக்கின்றேன். அதே நேரம் இந்த வடக்கு கிழக்கு மற்றும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டில ஒரு அங்கத்தவராகவும் நான் இருந்து செயற்படுகின்றேன். என் பேர் தட்சணாமூர்த்தி நவஜோதி. நான் செங்கலடி பிரதேசம். நான் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராகத்தான் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பெண்கள் செயல்வாத வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அநேகமாக எல்லாருமே அந்த மார்ச் 8ஆம் தேதி தான் பெண்கள் நாளை பெருசா சிறப்பா கொண்டாடி கொண்டிருப்போம். அன்றைக்கு மட்டும்தான் ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு பேச்சை கொடுப்பாங்க, பெண்களுக்கு சார்ந்து நாங்கள் இதை கொண்டு வரோம், இந்த செயல்வாதத்தை கொண்டு வரோம், இந்த நடைமுறையை கொண்டு வரோம் என்று. ஆனால் அது நடைமுறையில நடத்தப்படுதாண்டு பார்த்தால் இங்க அது நடைமுறையில நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அது மாத்திரமல்ல,
சட்ட ரீதியாக பார்த்தாலும் பெண்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்நோக்குற பிரச்சனைகள் நிறைய. ஒரு அது எந்த இடத்துக்கு நாங்க ரிப்போர்ட் பண்ண போனாலும் அங்க வந்து பெண்களை ஒரு பாலியலுக்கு ஆன ஒரு பொருளாத்தான் பாக்குறாங்களே தவிர அவங்களோட பிரச்சனையை பாக்குறதுக்கு இங்க யாரும் இல்லைன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுகிறது. அதே நேரம் பாத்தீங்கன்னா இங்க வந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு குரூப் இங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் அவங்களுக்கு நாங்க போக முதல் நாளே எங்களுக்கு இங்க இருந்து ஒரு தலைக்கொலை வரும் இல்லையா, ஏதாவது ஒரு வரும், நாங்கள் உங்களை விசாரணைக்கு உட்படுத்துறோம்ன்ற ஒரு நிலையில தான் அந்த பெண்கள் இருப்பாங்க. இங்க கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல கூட அவங்களை அடிச்சு இழுத்து போன நிலைகளும் இங்க இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களோட வேலைகளை நாங்க முன்னெடுத்து செல்றதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு இங்க தேவைப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு. அதுக்கு பெண் தலைமைத்துவங்கள் இருந்தால் நல்ல நாங்க நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்துல அங்க அதிபர் வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கும் நிறைய சவால்கள் இருக்கிறது. அப்ப அவங்களும் அந்த சவால்களுக்கு ஊடாகத்தான் எங்கட பிரச்சனைகளை நாங்க கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அதே நேரம் இன்றைக்கு மகளிர் வெளிவிவகார அமைச்சராக இருக்கிற சாவித்ரி அம்மா மேடம் அவங்கள்ட்டையும் நாங்க தாழ்வாக கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம், எங்கட பிரச்சனைகள் சார்ந்து நேரடியாக அவங்க எங்களோட வந்து கதைக்க வேண்டும் என்று. இங்க இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தலைமை தாங்குற பெண்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நிறுவனங்கள் சார்ந்து மகளிர் சார்ந்து இருக்கிற அந்த பெண்களோட அவங்க நேரடியாக வந்து கதைச்சு எங்களுக்கான பிரச்சனைகளை நேரடியா சந்திச்சு அவங்க சில தீர்வுகளை தர வேணும் என்று சொல்லி நாங்க இந்த இடத்துல கேட்டு நிற்கிறோம். நன்றி. வணக்கம். நான் கோர்லைப்பற்று வடக்கு வாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற அம்மந்தாவளி கிராமத்தில் இருக்கின்றேன். எனது பெயர் கணபதி பிள்ளை ராசலிங்கம். நான் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர். இதில் குறிப்பாக வாகரை பிரதேசத்தில் 2 விடயங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதில் ஒரு விடயம் நடைமுறையில் அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்தில் ஒன்று கடலோரங்களில் காணப்படுகின்ற கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாகவும், இன்னொன்று எமது உப்பாறு பகுதியில் சூழ உள்ள சதுப்பு நிலங்களை இறால் வளர்ப்பு திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட பாரிய நில அபகரிப்பு சம்பந்தமாகவும் இங்கே பேச இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நான் இதில் இல்மனைட் மணல் அகழ்வு சம்பந்தமாக கூற இருக்கின்றேன். இல்மனைட் மணல் அகழ்வு சம்பந்தமாக கடந்த வருடம், அதாவது 2012ஆம் ஆண்டு கால பகுதியிலிருந்து இந்த இல்மனைட் மணல் அகழ்வு எடுப்பதை தடுப்பதற்காக இந்த வாகரை பிரதேச மக்கள் தங்களது வளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக கடந்த காலங்களில் எங்களது அரச திணைக்களங்கள் உட்பட பல நிர்வாகங்களுக்கும் எங்களது கோரிக்கைகள் அல்லது எங்களது மனுக்களை நாங்கள் வழங்கியிருந்தும் கூட எங்களது அந்த கடிதங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் வழங்கப்படாமல் மென்மேலும் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்காக குறிப்பிட்ட அல் செமி என்கின்ற தனியார் நிறுவனம் ஒன்று அதனை முன்னெடுத்து வருகின்றது. தற்பொழுது அந்த நிறுவனமானது அங்கே வேலை திட்டங்களை செய்ய வருகின்ற பொழுது பாரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது பிரதேச செயலகத்துக்கும் நன்கு தெரியும், மாவட்ட செயலகத்திற்கும் இந்த விடயம் நன்றாக தெரியும். அப்படியான சூழ்நிலையில் கூட தற்பொழுது அங்கே அந்த வேலை நடைபெறவில்லை. ஆயினும் அந்த வேலைக்கு எடுத்த ஒரு சில நபர்களுக்கு அவர்களுக்குரிய மாதாந்த ஊதியம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். வேலை ஒன்று நடைபெறாத இடத்தில் ஊதியம் வழங்கி கொண்டிருப்பது எங்களது பாரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அங்கே பிரதானமாக மீன்பிடி தொழில் செய்கின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இந்த கரையோரங்களில் இல்மனைட் மணல் அகழ்வு அகலப்படுமாக இருந்தால் அங்கே இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் மற்றும் கரைவலை தொழில் செய்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது அந்த பிரதேசமே இல்லாமலுக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதோடு மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் பிரச்சனை நிறையவே அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது
தற்பொழுது கதிரவழி என்கின்ற அந்த பகுதியில் ஆரம்பிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக பல தன்னார்வ நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் தொடர்பான அக்கறை உள்ள பல அமைப்புகள் எங்களுக்கு முன்வந்திருக்கின்றது. முன்வந்த போதிலும் அதிலே குறிப்பாக தற்பொழுது கொழும்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு தாக்கலில் தற்பொழுது 2ஆம் கட்டம் ஒரு தவணை போட்டிருக்கின்றார்கள். அந்த வழக்கு என்ன மாதிரி முடிகின்றது என்கின்ற விடயம் அது நீதிமன்றத்தில் கையில் இருக்கின்றது. ஆயினும் நாங்கள் இந்த விடயத்தை குறிப்பாக சொல்ல விரும்புகின்றோம். ஒரு வழக்கு தாக்கல் செய்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கம்பெனி எங்களது கிராமத்தில் வந்து மீண்டும் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நீதிமன்றத்தை கூட அந்த வழக்கு தாக்கலை கூட அவமதித்து அல்லது அதை புறந்தள்ளிதான் தங்களுடைய செயற்பாட்டினை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்றார்கள். இதனால் மக்கள் பெரும் பீதி அடைந்திருக்கின்றார்கள். தங்களுடைய நிலம், தங்களுடைய வளம் அழிந்து செல்ல போகின்றது. அந்த பிரதேசமே அழிந்து செல்ல போகின்றது. குறிப்பாக கதிரவழி கிராமத்தில் இருந்து மட்டக்களப்பு பாலமீன் மாடு வரைக்குமாக இந்த இல்மனைட் மணல் அகழ்வு நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த விடயங்களை மக்கள் நாங்கள் பல தடவையில் பல இடங்களில் கோரிக்கையாக முன்வைத்த பொழுதும், தடை செய்ய சொல்லி கோரிக்கையாக முன்வைத்த பொழுதும், கடந்த காலங்களில் இருந்த ஆளுநர் உட்பட இங்கே இருந்த அமைச்சர்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி, அதாவது அந்த கம்பெனிக்கு ஒத்துழைப்பு வழங்கி நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான அக்கறை காட்டியிருந்தார்கள். அந்த அக்கறையின் அடிப்படையில் தான் இந்த வருடம் நடைபெற்ற பல விடயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு சுமூகமான நிலையை நாட்டில் தோற்றுவித்திருக்கின்றது. எனவே இந்த தோற்றுவித்த இந்த சுமூகமான நிலையில் உள்ளவர்கள் இதற்கான சரியான பதிலை எங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மக்களது வாழ்வாதாரத்தையும் மக்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்குது. எனவே இந்த அரசு இந்த விடயத்தில் கவனமாக எடுத்து செல்வதோடு மட்டுமல்லாது இந்த விடயங்களை தென்னிலங்கையில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் அனைவருக்கும் இது தொடர்பாக இன்றைய நாள் மற்றும் நேற்றைய நாளில் கூடி இதற்கான தீர்வுகளை வழங்குமாறும் அவர்களை ஏனைய சமூகங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கூறியதற்கிணங்க இன்றைய நாள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த பிரதேசத்தை நாங்கள் காப்பாற்றி தருகின்றோம் என்ற உறுதிமொழியினை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த இன்றைய ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பாக ஒரு நினைவூட்டலை செய்திருக்கின்றோம். எனவே அரசு முழுமையான கவனம் எடுத்து இந்த ஒட்டுமொத்த பிரதேச மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசுக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவையும் இந்த அரசுக்கு இருக்கின்றது. அரசு சரியான கவனம் எடுத்து எங்களுக்குரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். எனது பெயர் சுந்தரேஸ்வேந்திரன். எனது ஊரில் பெற்று வடக்கு வாகர பிரதேசத்தில் பால்ச்சனை கிராமத்தில் வசிக்கின்றேன். அபிவிருத்தி என்ற போர்வையில் கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் எங்கட வாகர பிரதேசத்தை இருக்கின்ற வளங்களை அளிப்பதற்காக சில திட்டங்கள் முன்மொழிந்து கொண்டு வந்திருந்தார்கள். அதில் ஒரு திட்டத்தை தாழ் வளர்ப்பு திட்டம் என்ற திட்டத்தினை அங்கே அதை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக முயன்றிருந்தார்கள். வாகர பிரதேசத்தில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் மற்றும் சமூகம் நலம் விரும்பிகள் பொதுமக்களாக மீனவர் சமூகங்களாக நாங்கள் அந்த தாழ் வளர்ப்பு திட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டு தற்போது வரைக்கும் இருக்கின்றோம். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து ஒரு சாத்தியவள அறிக்கை எடுக்காமல் தான் இந்த திட்டத்தை நடைமுறை படுத்துவதற்காக முயன்றவர்கள் 2017ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 8ஆம் தேதி இலங்கை பாராளுமன்றத்தில் மஹிந்த அமரவீர கடல் தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் அவர்களால் இது கெசட் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா இந்த கெசட் பண்றதுக்கு முதல் வாகர பிரதேசத்துக்கு வந்து அங்குள்ள மக்களோட கலந்துரையாடவில்லை. இந்த பகுதியில இந்த இறால் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நாங்க இப்ப கேட்டுக்கொள்வது என்னென்று சொன்னால், இப்ப புதிதாக வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் வந்து இது போன்ற கடந்த காலங்களிலே இந்த இயற்கை வளங்களை அளிக்கின்ற செயற்பாட்டினை கடந்த கால அரசாங்கங்கள் முயன்றிருந்தார்கள். இந்த இறால் வளர்ப்பு திட்டமானது 1100 ஏக்கர் நிலப்பரப்பு அடையாளப்படுத்தியிருந்தார்கள்.
இந்த 1100 ஹெக்டர் நிலப்பரப்பிலையும் இந்த இறால் வளர்ப்பு அங்கு வளர்க்கப்படுமாக இருந்தால் 27,000க்கு மேற்பட்ட கால்நடை நிலங்கள் அந்த பகுதியில் மேய்ச்சத்தரையாகத்தான் காணப்படுகின்றது. 15,000க்கு மேற்பட்ட மீனவர்கள் அந்த ஆற்றில் தான் அந்த மீனை பிடித்து அதை விற்று அந்த உணவுக்காக அதை சாப்பிட்டு இருக்கின்றவர்கள். அதுபோல கண்டல் தாவரங்கள் பெருமளவில் அங்கு இருக்கின்றது. இந்த இறால் வளர்ப்பு திட்டம் வருமானால் கண்டல் தாவரங்கள் முழுமையாக அழிவடைந்து அந்த ஆற்றில் இயற்கையாக இருக்கின்ற உயிரினங்கள் மீன், இறால், நண்டு போன்ற இனங்கள் முழுமையாக அழிவடையும். சுற்றுச்சூழலுக்கு முழுமையாக பாதிப்படையும். அதுபோன்று இந்த தரம் கார்த்திகை மாதம் 26, 27ஆம் தேதியில் வெள்ளம் ஏற்பட்டது எமது நாட்டில். அதில் வாகரை பகுதியில் அந்த ஆற்றை அண்டிய பகுதியில் குடியிருப்புகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த நீர் உள்புகுந்திருந்தது. நாங்க என்னடா சொல்றோம், இத அந்த இறால் வளர்த்து அந்த கெமிக்கல் தண்ணி அந்த ஆற்றில் விடும் பொழுது இப்படியான வெள்ளங்கள் வருகின்ற பொழுது இந்த தரத்து மட்டும் ஊருக்கு தண்ணி வந்தது போல அந்த ரசாயனங்கள் அந்த நிலத்தில கலக்கும் பொழுது நாங்க நிலத்தடி நீரை தான் வாங்குற மக்கள் குடித்து கொண்டிருக்கிறோம். அதால எங்களுக்கு சுகாதார பிரச்சனை எல்லாம் வரும். நாங்க என்னண்டா திருப்பியும் சொல்லுகின்றோம், வாகர பிரதேச மக்கள் சார்பாக இந்த திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்க வாகர பிரதேச மக்கள் அபிவிருத்தியை ஏற்றுக்கொள்றோம். ஆனா அந்த வாகர பிரதேச வளங்களுக்கோ மக்களுக்கோ இன்னொரு வளத்தளிச்சு கொண்டு வர அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு மாற்றுடான எத்தனை அபிவிருத்திகள் இருக்கின்றது, அந்த திட்டத்தினை இந்த புதிய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி கேட்டு இது போன்ற இந்த மக்களுக்கு பாதிப்பான இந்த இறால் வளர்ப்பு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது சொல்லி விரைவாக கேட்டுக்கொள்கின்றோம். நான் கால்நடை வளர்ப்பு கமலனவு மயிலத்தோடு பண்ணையார் சங்கத்தின் தலைவர் சீனி தம்பி தியாகராஜா சொல்லிட்டா நிமல்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் காலங்காலமாக மயிலத்தமடு மாதவனையில் தமிழும் சிங்கள சகோதரரும் கால்நடை வளர்த்து வந்தாங்க. யுத்த பிரச்சனையால் அந்த இடங்களில் வளர்க்க இல்லாமல் நாங்கள் வேறு இடங்கள் வளர்த்து 2009 2 இன மக்களும் நாங்கள் கால்நடையாக வளர்த்து சுகமாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த 2011 இருந்து இந்த சிங்கள சகோதர சட்டவிரோத பயிற்சியை அந்த மேய்ச்சத்திரையும் அளித்து மேய்ச்சத்திரையில் உள்ள புல் வளங்களையும் அளித்ததால் நாங்கள் பெரும் அசோதியப்பட்டு சகல அரச தலைவர்களும் அழைத்திருந்தாங்க. நாங்கள் 2 சகோதரர்களும் ஒன்றா சிங்கள சகோதரர்களும் தமிழ் சகோதரமும் ஒன்றா கால்நடை வளர்த்து வந்ததுல யாருக்கும் எந்த பொறுப்பும் இல்லாமல் வளர்த்து வந்தாங்க. ஆனால் இந்த சட்டவிரோத பயிற்சியாளர்களை ஊக்குவித்த சில அமைச்சர்மாரும் சில ஆளுநர்களும் இந்த தமிழர்கள மாடுகள் அழிக்கணும், தமிழ் மக்களை இந்த கால்நடை அழிக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த திட்டத்தை எடுத்து எங்களோட மாட்டுகளை சுட்டதும் வெட்டினதும் களவாடினதும் வாய்வடிப்பட்டதும். ஆனால் மின்சார வேலி சாய்க்கணும். ஆனால் 2011 இருந்து 2023 வரையும் எங்கள்கிட்ட இருந்த கால்நடை 5000க்கு மேற்பட்ட கால்நடை அழியப்பட்டு அந்த கால்நடை அழியப்பட்ட காரணத்தை கொண்டு போலீஸ்லையும் கூட கேஸ் போட்டோம். அது எந்த கேஸும் எடுபடவில்லை. ஒரு கேஸுக்காக ஒரு சிங்கள சகோதரரை ஒன்றும் தெரியாத சகோதரரை கூட்டி கொண்டு போலீஸை கொண்டு கோர்ட்டில் வெட்டி போட்டு இவர் சுட்டவரா இவர் செஞ்சவரான்னு கேட்டால் நாங்கள் சொன்ன இவரை நாங்கள் காணையும் இலவேனு அந்த சகோதரர் கடைசியில் எல்லா வழக்கையும் முடிக்கிட்டு சொன்னார், என்னை கொண்டு சும்மா வச்சுட்டான் இந்த கேஸை வச்சவங்க, இதால் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களை காப்பாற்றிட்டு எங்களோட விஷயம். அதே மாதிரி தான் அந்த மேய்ச்சத்தரையும் ஒரு நாளைக்கு வருவாங்க, உழவடிப்பாங்க, அடுத்த நாளைக்கு கிருமி நாசினி அடிப்பாங்க. இப்படி நாங்கள் ஒரு நாள் இந்த பண்ணையாளர்கள் மயிலத்து மாதவனையே இல்லை கிடந்த அட்டுழி எங்களை சகல தரப்புலையும் சொல்லி ஏழாமத்தான் 2023 9ஆம் மாதம் இந்த 9ஆம் மாதம் 15ஆம் தேதி நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தை ஆரம்பித்து இன்று 451 நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சகல தரட்டையும் அறிவித்தும் எங்களை வீதி எல்லாம் செய்தும் நாங்கள் அந்த போராட்டத்துக்கு இன்னும் ஒரு சுமமான நிலை கிடைச்சிருக்கு. ஆனால் அதை பதிவு செய்து இந்த மக்களுக்காக வாழ்வாதாரத்துக்கு தமிழ் சிங்களம் முஸ்லீம் அந்த அனைத்து பண்ணையாளரும் நிம்மதியாக வாழ்றதுக்கு அந்த இடத்தை மேய்ச்சத்தரைய பதிவு செஞ்சதை சொல்லி இந்த அதிமே ஜனாதிபதியோ இல்லை ஆளுநரோ இல்லை சகல அமைச்சர்களுக்கும் நாங்கள் அறிய தருகிறோம். இதுடன் முடிச்சுக்கிறோம். நன்றி. இப்போ நிலைமை நாங்கள் முந்தைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றது எங்களோட மகாவலி அமைச்சர் அவர் ரமாலிஜம் அவர்கிட்ட அவங்களையும் சந்திச்ச இடத்த அவங்கள்ட்ட கேட்டோம்.
நாங்கள் ஜனாதிபதியை கேட்ட கேள்வி இதுதான். நாங்கள் வாழ எங்களுக்கு வழி தருவேலா இதுதான் கேட்டு நாங்கள் என்ன வழி வேணுமென்று கேட்ட எங்களுக்கு அந்த மேய்ச்சத்தரைய நாங்கள் மாடு வளர்க்குறது இடம் தரணுமெண்டு அவங்க ஒரு சில சுகமான வெளியே செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு, என்ன பயமா இருக்கு, என்ன அவங்க வாராங்க உழவு அடிக்கிறாங்க அவங்கள பொலிசில் பிடிச்சி கொடுக்குறோம் இப்படியான சிலமா இருக்கு. அதை எந்த இதுவும் இல்லாமல் அதுலேயும் பாருங்க இன்னுமே அவங்களை பார்க்குற இனவாதான் தான் அந்த சிங்கள சோறுகிற மாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எங்கட மாட்டுக்கு தான் அந்த சுடுறதும் வடி வைக்கிறதும் வாய் வடி வைக்கிறதும் இப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சிங்கள சகோதரர்கள் அவங்களுக்கு இதை கூட்டி இந்த மாட்டை எல்லாருக்கும் சொந்தம் அரசாங்கத்துக்கே வருவாய் ஊட்டி கொண்டிருந்த ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் பால் எடுத்துக்கொண்டிருந்த இடத்த இப்போ 500 லிட்டர் பால் தான் வருது. இது இனவாதமா பாராம நாங்க சகலரும் ஒன்றா நீங்கி வாழ்றதுக்கு இந்த அதிமை ஜனாதிபதி அவர்கள் இந்த மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சு தரும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கோம். මගේ නම චන්ද්‍රිකා මානෙල් මම ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ මම කාන්තාවන් වෙනුවෙන් කතා කරන්නේ. ඒ කියන්නේ කාන්තාවන්ගේ සම අයිතිවාසිකම් වෙනුවෙන්. කාන්තාවන්ට සම අයිතිවාසිකම් කිව්වහම ගොඩක් අය බලාපොරොත්තු වෙන්නේ වෙනත් දේවල්. නමුත් අපි කතා කරන්නේ පිරිමියෙක් පැය 8ක් වැඩ කරනවා නම් පිරිමියාට ගෙවන වැටුපම කාන්තාවත් පැය 8ක් වැඩ කරනවා නම් ලබා දිය යුතුයි. නමුත් ඒ දේවල් ඒ විදිහට සිද්ධ වෙන්නේ නැහැ. කාන්තාව පිරිමියා හා සමානවම ශ්‍රමයක් කාන්තාව වැය කෙරුවත් කාන්තාවට දෙන්නේ අඩු වැටුපක්. මම කාන්තාවක්. එතකොට මමත් කුලිකාරයෙක් විදිහට වැඩට යනවා. වැඩට ගියාම මම බලනවා. මගේ ශ්‍රමයයි සමහර වෙලාවට පිරිමින්ට වඩා උපරිම ශ්‍රමයකින් අපි වැඩ කරනවා. කාන්තාව වැඩ කරනවා. ඒ වැඩ කළත් පිරිමියාට වැඩි වැටුපක් ගෙවනවා. කාන්තාවට අඩු වැටුපක් ගෙවනවා. සමහර අවස්ථාවලදී කතා කරලා අපිට අපේ වැටුප වැඩි කරගන්න පුළුවන් අවස්ථාවක් ලැබෙනවා. එහෙම මම එක් අවස්ථාවකදී කතා කළා මගේ වැටුප වැඩි කරගෙනත් මම වැඩ කරපු කෙනෙක්. නමුත් මට විතරක් නෙමෙයි මේක සමස්ත කාන්තා කුලී වැඩ කරන සමස්ත කාන්තාවන්ටම මේ ශ්‍රමයට සරලන වැටුපක් ගෙවිය යුතුයි. අපි ඇඟලුම් කර්මාන්ත ගත්තාම ඇඟලුම් කර්මාන්තේ පිරිමි අයත් කාන්තාවනුත් වැඩ කරනවා. නමුත් පිරිමි අයට එක් වැටුපක් කාන්තාවන්ට තව වැටුපක්. මේක හරි අසාධාරණයි. මේ ක්‍රමය වෙනස් වෙන්න ඕනේ. කාන්තාවට ඕනම පුද්ගලයෙකුට පිරිමියට හා කාන්තාවට තමන්ගේ ශ්‍රමයට ගැලපෙන වැටුපක් ලබා දිය යුතුමයි. ඒක අපි හැමදාම කියනවා. ඉදිරියටත් කියනවා. හැමදාම අපිට කියන්න වෙලා තියෙනවා. නමුත් මේක නතර වෙන දවසකුත් තියෙන්න ඕනේ. ඒ කියන්නේ සාධාරණ වැටුපක් කාන්තාවට ලැබිය යුතුමයි. ඒ වගේම අපි කාන්තාව විදිහට අපේ අයිතිවාසිකම් ගැන උතුරු නැගෙනහිර අපේ අයිතිවාසිකම් ගැන අපි කතා කරනවා. ඉඩම් අහිමි වීම, අතුරුදහන් වීම, ඒ වගේම අපගේ නගර සංවර්ධන ගැන කතා කිරීමේදී අපිට ඉඩම් වලින් ඉවත් වෙන්න වෙන දේවල් අපි යන්නේ කොහෙටද කියලා අපිට කියන්න කාන්තාව හැටියට ඒ වෙනුවෙන් කතා කරන්න අපි ඉදිරියට ආපුවාම ප්‍රතිත්‍රස්තපනත ඒ කියන්නේ PTA කියලා එකක් ගෙනල්ලා ඒකෙදි අපිව ත්‍රස්තවාදීන් විදිහට හංවඩු ගහලා අපි අත්තරංගුවට ගන්නවා. අරගෙන ප්‍රශ්න කරනවා. ඒකෙන් අපිව මේ නිදහස් වීමක් ගැන හිතන්න බෑ. දිගින් දිගටම ප්‍රශ්න කරනවා. අපිව මානසිකව වටනවා. නමුත් අපිට වෙන අසාධාරණය ගැන කතා කරන්න කිසිම කෙනෙක් එන්නේ නැහැ. අපි කතා කරන එක අපි වැරදි කියලා තමයි හැමදාම හංවඩු ගහන්නේ. ඒතර මේ පනත් සංශෝධනය කළ යුතුමයි. මොකද ගෙදරක ගෘහයක් ගත්තාම පිරිමියට වඩා ඉදිරියට එන්නේ කාන්තාව. කාන්තාව තමයි ගෙදර සිද්ධ වෙන හැම ගැටලුවක්ම දන්නේ. මොකද පිරිමියා දන්නේ වැඩකට ගිහිලා ශ්‍රමය වැය කරලා මුදලක් ගෙනලා කාන්තාවගේ අතට දෙන්නේ. ඒ ලැබෙන මුදලින් කොහොමද ගෘහය පාලනය කරන්න කියන එක කාන්තාව තමයි වැඩි හරියක් දන්නේ. ඒක නිසා ඇයට එන ප්‍රශ්න ගැටලු ඇයට දරා ගන්න බැරි වුණාම ඇය ඉබේම පාරට යනවා. ලැබෙන මුදල වැය කරගන්න දරුවන්ගේ අධ්‍යාපනය, දරුවන්ගේ පෝෂණය, ඒ වගේම පාසල් වලට යන ගමන් ගාස්තු, ඒ වගේ දේවල් බලපුවාම කාන්තාවන්ට අසරණ වෙනවා. එතකොට Tamanට ගිහිල්ලා tamunගේ වැරද්ද කතා කරන්න ගියාම ওই ගැටලුව විශේෂයෙන්ම බලපානවා. එතකොට ඒ ගියාම එතනින් එහාට ගත්තාම යම් කිසි කාන්තාවක් හෝ පිරිමියෙක් විදේශගත වෙලා සිටිනවා නම් රජය විසින් ලබා දෙන ආධාරවලට නුසුදුසුයි කියලා කෙලින්ම හංවඩු ගහලා රජ සේවකයෝම කියනවා. එතකොට මේ කෙනා පිටරටකට කාන්තාව හෝ පිරිමියෙක් පිටරටකට යන්නේ කුලී වැඩට. ඒක ස්ථිර රැකියාවක් නෙමෙයිනේ. එයා ගිහලා අවුරුද්දක් හරි දෙකක් හරි කරන්නේ කුලී වැඩ. එතකොට ඒ කුලී වැඩේ ඒ කෙනා ඒ රටේ කරලා එන මුදලිනුත් රජයට කොටසක් කපාදු කරගන්න. එවන මුල් වැටුපිනුත්.
එතකොට ඒ මුදල ලැබුණත් ජීවත් වෙන්න අපහසුයි. තියෙන ණය බරෙන් නිදහස් වෙන්න බෑ. නමුත් එහෙම කරලා හදිසියෙ දැන් පිටරට ගිය කෙනා කියලා ගම් වතුර දැම්මොත් මේ ලංකාව ඇතුළේ ගම් වතුර ව්‍යසනය ආවොතින් අර පිටරට ගිය පුද්ගලයාට ගම් වතුර දාන්නේ නැද්ද? ඇයි එහෙම කරන්නේ? ඇයි එහෙම නොදී ඉන්නේ? ඒක නිසා ඒ වගේ තත්ත්වයන් තවදුරටත් වෙන්න බෑ. අපි මේ වෙනකොට දැන් අපි හිතනවා කලින් හිටපු පාලකයෝ යටතේ අපි වැඩ කරද්දී අපි ගොඩක් අපහසුතාවලටපත් වෙලා තියෙනවා, ගොඩක් හිස්නෙට ලක් වෙලා තියෙනවා. කාන්තාව විදිහටත් පුරුෂයන් විදිහටත් අපි වට මැදිහත් වෙලා තියෙනවා. ඒක ඇත්ත කතාවක්. නමුත් කවුරුත් වැඩි කතා කරන්නේ නැහැ. ඒක නිසා අපි දැන් මේ නව රජයක් අපි හැමෝම එකතු වෙලා නව රජයක් නව පාලනයක් පත් කරගෙන තියෙනවා. අපිට ඒගොල්ලෝ දීපු පොරොන්දුත් එක්ක අපි හිතනවා මින් ඉදිරියට අපිත් එක්ක සුහද වැඩ කරයි කියලා. ඒ වගේම ශ්‍රද්ධ මූල්‍ය ණය ක්‍රමය හඳුන්වලා දීලා තියෙනවා. ඒකෙදි කාන්තාවන්ගේ ගෘහයට වෙන අසාධාරණකම් නිසාම ලැබෙන වැටුප මදිකම නිසාම යම්කිසි ශ්‍රද්ධ මූල්‍ය ණය ව්‍යාපාරිකයින්ට අහුවෙලා ණය අරගෙන ණය ගෙවා ගන්න බැරුව සියදි විනාශා ගැනීම පවා තියෙනවා. එතකොට මේ වගේ ගොඩක් දේවල් සිදු වෙමින් පවතිනවා. මම කාන්තාවක් විදිහට අපේ මේ ලංකාව තුළ ජීවත් වෙන කාන්තාව හැමෝම වෙනුවෙන් මම මේ නව රජයෙන් වැඳලා ඉල්ලනවා මේ ක්‍රමය සම්පූර්ණ වෙනස් කරලා අපිට අපේ අයිතිය වෙනුවෙන් කතා කරන අයිතියක් නැති නොකර ඔය PTA කියන පනත සංශෝධනය කරලා අපිට අපේ නිදහසේ ජීවත් වෙන්න වරන් ඉල්ලලා දෙන්න කියලා. ඇත්තටම කියනවා ජනාධිපතිතුමනි ඔබතුමාගේ අවධානය මේ PTA පනත වෙනුවෙන් ගොඩාක් දුරට அவதானி යොමு කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. உரிமைகள் செயற்பாட்டாளர் மட்டக்களப்பு. கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக வடக்கு கிழக்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற மனித உரிமை மீறல்களை நாடறிந்த விடயமாகும். குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த நாட்டிலே தற்போதும் அமலில் இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தினால் பல மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. புதிதாக வந்திருக்கின்ற அரசு கூட இப்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய்து புதிய பயங்கரவாத சட்டத்தை உருவாக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற சரத்துக்கள் நீக்கப்பட்டு இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விடயம். பேரை மற்றும் மாற்றிவிட்டு புதிய பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தால் கடந்த காலங்களிலே மனித உரிமைகள் மீறப்பட்டதை போன்று மீறப்படுவதற்கு வழிவகுக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடையும் இல்லை. முற்றாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் மீது அரசின் மீதும் இப்போது இந்த நாட்டு மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நடந்து முடிந்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல்கள் இதை வழிகாட்டியுள்ளது. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அரசு உடனடியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நிப்பாட்ட வேண்டும். அடுத்ததாக கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு பகிரங்க விசாரணையை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் அதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றை இந்த அரசாங்கம் செய்கின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் நாட்டு மக்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும். எனவே இந்த நாட்டின் சட்ட ஆட்சி இடம்பெறுவதற்கு அரசு காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் பீர்பான் சாயிஷாத். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துவேன். நாங்கள் கடந்த 3 தினங்களாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். ஒரு 3 தினங்களாக ஒரு மக்கள் கலந்துரையாடல் நடைபெற்றது. இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த கலந்துரையாடலில் வாகரை ரால்பண்ணை திட்டம், அந்த ரால்பண்ணை திட்டம் மக்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு இடையூறு. அதனால் இப்போ புத்தளத்தை எடுத்துக்கிட்டா, புத்தளத்திலேயும் ரால்பண்ணை இருக்கி, புத்தளத்தை எடுத்துக்கிட்டா புத்தளத்துல அவங்க கடல் நீரை எடுத்து தான் அந்த ரால்பண்ணைய செய்யறாங்க. ஆனா வாகரையை பொறுத்தவரையில
அதே சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்துல அந்த இறால் பண்ணையை ஆரம்பிச்சா அங்க இருக்கிற கண்டல் தாவரங்கள், மேய்ச்சல் தரையில இருக்கிற ஆடு மாடுகள் இதையெல்லாம் நிறுத்தி குடிநீர் திட்டம் இது இந்த அளவுல பாதிக்கப்படும். அதில் மக்களுக்குரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதுல ரெண்டாவது மக்கள் நோய், அதாவது நோய்களுக்கு ஆளாக்கப்படுவாங்க. அந்த திட்டத்தை முன்னையால அரசாங்கம் இதை ஒரு தனிநபருக்கு, அதாவது தனியா ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி மக்களால உருவாக்கப்பட்ட எங்கட அனுரகுமார ஜனாதிபதி, கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசாங்கத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அமைச்சர் அவர்களுக்கு இந்த சுற்றுச்சூழலை உடனடியாக தாங்கள் கருத்தில் கொண்டு மக்களுக்குரிய தீர்வை வழங்குமாறும், மீனவர் கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு, அதாவது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் தான் கூடுதலா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வடக்க பொறுத்த மட்டில் இந்திய இழுவை படகுகள், கிழக்க பொறுத்த மட்டில் இரவு தொழில், அதாவது நைட் டிஸ்கோ, அது கடந்த காலங்களில் நாங்கள் அதை எவ்வளவோ தடுத்தும் தற்போதைய அரசாங்கத்தில் தாங்கள் ஒரு நீரியல் வளத்துறை அமைச்சராக இருக்கின்றபடியால் நாங்கள் தயவு கூர்ந்து கேட்பது இந்த தொழிலை உடனடியாக நிறுத்தி தருமாறு. அதிலையும் சிறு தொழில் மீனவர்கள் இதுல கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் இதை கருத்தில் கொண்டு தாங்கள் உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்குரிய தீர்வை வேண்டி நிற்கின்றார்கள். அதை கொடுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். උදාන්ත දිනජය මම මෙතන සහභාගී වෙන්නේ ලාංකිකෙක් විදියට, ලාංකික තරුණයෙක් විදියට. මොකද මේ සහභාගී වෙලා ඉන්න මේ මිනිස්සු හැම එක්කෙනාටම මෙතන තියෙන එක්කෙනාට ප්‍රශ්න තියෙනවා. පෞද්ගලික ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, පොදු ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. හැමෝටම තියෙන මෙතන ප්‍රශ්න. අද වෙනකම් මේ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න අහන්න මෙතෙන්ට කවුරුවත් ආවට කිසි විසඳුමක් දෙන්නේ නැහැ. මේ මිනිස්සු කරන ඉල්ලීම් වලටත් කරන්නේ ප්‍රශ්න හොයනවා. කවුද මේවට වග කියන්න ඕනේ? ප්‍රශ්නට විසඳුම් නෙමෙයි හොයන්නේ කවුරුවත්. තරුණයෙක් විදිහට මම මේ කියන්නේ මේ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න වලට පැකේ ඉක්මනින් විසඳුමක් දෙන්න ඕනේ. මොකද ලාංකික තරුණ ප්‍රජාව කියන්නේ යම් තාක් දුරකට බලයක් තියෙන පිරිසක්. ඒ පිරිස මේ ප්‍රශ්න වලට මැදිහත් වුණොත් එහෙම ඔයගොල්ලන්ට පාලනය කරගන්න බැරි වෙනවා. මම මේ කියන්නේ අදාළ නිලධාරීන්ට සහ වගකිය යුතු පුද්ගලයන්ට. මොකද මේ මිනිස්සු ඉල්ලන අහිංසක ඉල්ලීම් තියෙන්නේ. ඔයාලගෙන් සල්ලි නෙවෙයි ඉල්ලන්නේ, කරන වැඩට වෙනන්ද මේ ඉල්ලන්නේ, කරන වැඩට පඩියක් ඉල්ලන්නේ. නිකන් නෙවෙයි ඉල්ලන්නේ, කරන වැඩක් කරලා තමයි පඩි ඉල්ලන්නේ. මේ අදාළ පුද්ගලයන්ගේ විසඳුම් වලට තරුණ මැදිහත් වෙලා විසඳුම් ලබා දුන්නොත් ඔයගොල්ලන්ට අපත් නැති වෙනවා. මොකද තරුණයට තියෙන බලය ඔයගොල්ලෝ ගාව නැහැ කොහොමවත්ම. මේ මිනිස්සුන්ගේ ඉල්ලීම් කවදා හරි ඉෂ්ට වෙනකන් අපේ තරුණ ව්‍යාපාරය මේ කට්ටියත් එක්ක ඉන්නවා කියලා මම මෙතනින් කියන්න කැමතියි. මගේ නම මොහමඩ්. මම පොළොන්නරු දිස්ත්‍රික්කයේ මිරිජි සංවිධානය වෙනුවෙන් තමයි මෙතන පැමිණලා ඉන්නේ. ඇත්ත වශයෙන්ම අපේ දින පුරා 3ක් මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ මේ අපේ සාකච්ඡාවකදී මට දැනගන්න ලැබුණා මේ ජනතා අහිංසක ජනතාවගේ අඳෝන. ඉතින් අපි ගත්තාම වාකර ප්‍රදේශයෙන් ගත්තාම වාකර ප්‍රදේශයේ තිබෙන විශ්ව ව්‍යාපාරය මුලාවෙන් ඒ මිනිසුන්ගේ දේපල හා ඉඩම් කොල්ලකෑම සිදු වෙනවා. ඒ මිනිසුන්ගේ ජීවනෝපාය ඉතාමත්ම අන්ත අසරණ තත්ත්වයට පැනලා තියෙනවා. මොකද මේ විශ්ව වගාව නිසා ඒ මිනිසුන්ගේ එදිනදා ජීවිතයේ හරිම මේ අමාරුවෙන් තමයි ජීවිතේ. අදාළ බලධාරීක අපි ඉල්ලන්නේ සංවර්ධන මුවාවෙන් මේ මිනිසුන්ගේ ඉඩම් හා මේ දේපල කොල්ලකෑම වහාම නතර කරන්න. ඒ වගේම අපි පොළොන්නරු දිස්ත්‍රික්කයේ වෙනුවෙන් ඕනම අවස්ථාවකදී ත්‍රිකුණාමලයේ ඒ වාහර දිස්ත්‍රික්කයේ වගේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ උතුරු නැගෙනහිර මේ හැම පැත්තෙම තියෙන ප්‍රශ්න වලට අපි අනිවාර්යයෙන්ම ඉන්වයිට් වෙනවා. මොකද මේ මිනිසුන්ගේ දුක ගැන බලලා. අපි මේ මඩකලපුව දිස්ත්‍රික්කය ගත්තාම කාන්තා හිංසනය. ඒ වගේ ඉඩම් සූරා කෑම. එතකොට ගව පාලන විනාශ කිරීම. ගව පාලනයේදී ගවයන් විනාශ කරලා ඒ ආගේ ආර්ථිකය බිඳ වැටීම. මේ වගේ කුච්චිත වැඩ කරන මිනිස්සු හරි අසාධාරණයි. ඉතින් අලුත් රජයෙන් අපි ඉල්ලන්නේ
ඒ පරණ රජයේ සිදු වුණා වගේ අලුත් රජය තුලින් මේ ජනතාවට මේ අහිංසක මිනිසුන්ට ඒ සහනය ලබා දෙන්න. ඒ ජීවත් වීමේ අයිතිය ප්‍රජාතාන්ත්‍රික රටේ තියෙන ජීවත් වීමේ අයිතිය අපි සෑම සියලු දෙනාටම තිබෙනවා. ඒ හින්දා අපි ඉල්ලන්නේ අදාළ බලධාරීන්ගෙන් මේ ජනතාවට නිවිහැල්ලේ ජීවත් වීමට අවකාශය මේ රජයේ අදාළ බලධාරීන් විසින් සකසා දෙන්න. ඒ වගේම පරිසර අධිකාරී වේදිකයට අපි ඉන්නන්නේ පරිසරයේ වටේට පරිසරය විනාශ වෙලා තිබුණා. මිනිසුන්ගේ ජීවනෝපාය තියෙන ඒක ජලය විනාශ වෙනවා. බොන්න ජලය නැහැ. මොකද ඉස්ස වගාකරණයකදී කිමිකල් වලින් ඒ ප්‍රදේශයේ තියෙන සියලුම ජලයෙන් විනාශ වෙනවා. ඒ මිනිස්සුන්ට බොන්න වතුර නැහැ. රජයක් විදියට ඔබතුමාලා මේක ගැන බලලා හරි නිසි විසඳුමක් ලබා දෙන්න කියලා මම තම අදාළ බලධාරීන් ඉල්ලා සිටිනවා.